யோபு 18ஆம் அதிகாரம். அதற்கு சூகாவியனான பில்தாது சொன்ன பதில். எப்பொழுது உமது சூழ்ச்சியுள்ள சொற்பொழிவை முடிக்கப் போகிறீர்? சிந்தித்துப் பாரும். பின்னர் நாம் பேசுவோம். மாக்களாக நாங்கள் கருதப்படுவது ஏன்? மதியினர்களோ நாங்கள் உம் கண்களுக்கு. சீற்றத்தில் உம்மையே நீர் கீறிக்கொள்வதனால் உம்பொருட்டு உலகம் கைவிடப்பட வேண்டுமா? பாறையும் தன் இடம் விட்டு நகர்த்தப்பட வேண்டுமா? தீயவரின் ஒளி அணைந்து போம், அவர்களது தீக்கொழுந்து எரியாது போம். அவர்களின் கூடாரத்தில் ஒளி இருளாகும், அவர்கள் மீது ஒளிரும் விளக்கு அணைந்து போம். அவர்களின் பீடு நடை தளர்ந்து போம், அவர்களின் திட்டமே அவர்களை கவிழ்க்கும், அவர்களின் கால்களே அவர்களை வலைக்கு தள்ளும். அவர்கள் நடப்பதோ கண்ணிகள் நடுவில்தான். கண்ணி அவர்களின் குதிக்காலை சிக்கி பிடிக்கும், சுருக்கு அவர்களை மாட்டி இழுக்கும். மண்மீது அவர்களுக்கு சுருக்கும், பாதையில் அவர்களுக்கு பொறியும் மறைந்துள்ளன. எப்பக்கமும் திகில் அவர்களை நடுங்க வைக்கும், கால் செல்லும் வழியில் துரத்தி விரட்டும். பட்டினி அவர்களின் வலிமையை விழுங்கிவிடும், தீங்கு அவர்களின் வீழ்ச்சிக்கு காத்திருக்கும். நோய் அவர்களின் தோலை தின்னும், சாவின் தலைப்பேறு அவர்களின் உறுப்புகளை விழுங்கும். அவர்கள் நம்பியிருந்த கூடாரத்தினின்று பிடுங்கப்படுவர், அச்சம் தரும் அரண்முன் கொணரப்படுவர். அவர்களின் கூடாரங்களில் எதுவும் தங்காது, அவர்களின் உறைவிடங்களில் கந்தகம் தூவப்படுகின்றது. கீழே அவர்களின் வேர்கள் காய்ந்து போம், மேலே அவர்களின் கிளைகள் பட்டுப்போம். அவர்களின் நினைவே அவனியில் இல்லாது போம், மண்ணின் முகத்தே அவனுக்கு பெயரே இல்லாது போம். ஒளியிலிருந்து இருளுக்குள் அவர்கள் தள்ளப்படுவர், உலகிலிருந்தே அவர்கள் துரத்தப்படுவர். அவர்களின் இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரபும் வழித்தோன்றலும் இல்லை. அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் வழி எஞ்சினோர் யாருமில்லை. அவர்கள் கதி கண்டு திடுக்கிட்டது மேற்றிசை, திகிலுற்றது கீழ்த்திசை. கொடியவரின் குடியிருப்பெல்லாம் இத்தகையதே, இறைவனை அறியாதவரின் நிலையும் இதுவே.